அவருடைய திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் பாம்பேல இன்னைக்கு அவருடைய ஹிந்தி படங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது ஸ்டுடியோ கிரீன்ல. தொடர்ந்து அவருக்கான ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஊடகத்துல மிகப்பெரிய லெவல்ல ரீச்ல இருக்கு. அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. யுவராஜ் பிஆர்ஓக்கு நன்றி. மிக முக்கியமா இன்னொரு யுவராஜ் கணேசனுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லணும். டிசைனர் அவர் இங்க காணும். அவர் தான் வந்து குட் நைட் அண்ட் லவர்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட. அவருடைய பிரமாதமான பப்ளிசிட்டி டிசைன்ஸ் நான் ரொம்ப பாராட்டினேன். அடிக்கடி வந்து ஒவ்வொரு டிசைனும் நிகேஷ் அனுப்பும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரமாதமான டிசைன்ஸ் கொண்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறது அந்த டிசைன் ஒர்க். அதுக்கு யுவராஜ்க்கு என்னோட நன்றி. நிகேஷ், யூ அண்ட் யுவர் டீம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் திருதா சொன்ன டைம் ஆகும். நிகேஷ், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியும். ரொம்ப கமிட்மெண்டோட இந்த படத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஒரு டெபு படம் உங்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன படமா கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அதை ரொம்ப அழகா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நீங்க அழகா கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு கண்டிப்பா ஆடியன்ஸும் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட டெபு முயற்சி பெரிய வெற்றி படமா அமையணும். இங்க தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நிறைய எடுத்துட்டீங்களா, அதுக்குள்ள 15 பேர் ஆயிடுச்சு. கவுண்ட் வச்சுக்கல. சோ ஒவ்வொரு அளவுக்கு நம்மளால ஸ்டுடியோ கிரீன்ல பண்ண முடியுமா தெரியல. ஆனா ஒரு டெபு இயக்குனர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பேனர்ல ஒரு டெபு இயக்குனர் நிகேஷ் இன்னைக்கு அவருடைய கனவு படமா ரிபேல கொண்டு வராரு. 22 மார்ச் இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரீமியர் ஷோல கண்டிப்பா ஊடகங்களையும் உங்களை இன்வைட் பண்ண போறோம். அண்ட் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. வாழ்த்துக்கள் சக்தி. அண்ட் உங்களுடைய ரிலீஸ்ல இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இங்க வந்திருந்து எல்லா இந்த விழாவை இவ்வளவு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இந்த என்டையர் டீமுக்கு நன்றி. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி கிளப்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் அச்சீவ் பண்ணிருக்கு மலையாளத்துல. அது பிரேமலு படம். அந்த பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுவுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுப்போம். மமிதா, ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களும் இன்னொரு ஹீரோ மட்டுமே சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சு ஒரு ரொமான்டிக் பேரா ரொம்ப அருமையான ஒரு காதல் கதையை கொடுத்து இன்னைக்கு you people are given a super duper hit and you're given a benchmark for Indian cinema. அதாவது ஒரு சிறு பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய வெற்றி தமிழ் சினிமால நாங்க பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி வந்து மலையாள சினிமா கொடுத்திருக்கு. அண்ட் யூ ஆர் அ பிக் போனஸ் டு திஸ் பிலிம். அண்ட் உங்களை சைன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது ஒரு பிரேமில் வரும் 100 கோடி வரும் தெரியாது. ஆனா இன்னைக்கு we are really excited. உங்களுடைய அந்த ஜாக்பாட் லக் இந்த படத்துக்கும் அமையணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு மமிதா பைஜிக்கு நான் வெல்கம் பண்றேன் அண்ட் தேங்க்யூ பண்றேன். அண்ட் என்னோட வரவேற்பை தொட்டு முடிச்சுக்கிறேன். அந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த 22 வரப்போற 22 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து இருக்க குழு எல்லாம் பேச போறாங்க. அவங்க இந்த படத்தை பத்தி பேசிட்டோம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் படத்தை பார்த்துட்டு நடுவில் அழைக்கிறோம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணல. அக்கா கொடுத்த இன்ட்ரோல எல்லாமே மறந்துச்சு. அப்புறம் ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீன்ல நான் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு 24 வயசு தான் ஆயிருந்தது. அப்பவுமே ஞானவேல் சார் வந்து என் மேல நம்பிக்கை வச்சாரு. அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன். அது வரைக்கும் பார்த்தவர் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல. அப்ப இருந்து இப்போ வரை என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்னு அவர் வந்து என் மேல அப்பவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து ஞானவேல் சார் ஏத்துக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரிதான் ஸ்டுடியோ கிரீன்ல இருக்கிற நேகா மேடம், அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டுதான் அந்த படத்தவே பண்ணி முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இப்போ வர கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்காரு ஸ்டுடியோ கிரீன்ல. அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. 45 நாள்ல நாங்க படம் முடிக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான். எங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டுடியோ கிரீன்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இன்னொன்னு என்னன்னா அங்க படம் பண்றதுல சின்ன வயசு டைரக்டர் நான் தான். சோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாவே பார்த்துப்பாங்க. எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு நன்றி. அப்புறம் ஜிவி சார், இந்த கதையை வந்து ஏத்துக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனா இந்த கதையை கேட்டதுமே நான் பண்றேன், ஒரு தமிழுக்கான படம்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றத வந்து ஒரு ஏத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட போச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் மமிதா பைஜோ, மமிதா வந்து இந்த படத்தை வந்து இந்த அவங்க வந்து ஒரு மலையாளியா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமா பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஒரு மலையாளியா இருந்து
அது ஒரு நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஆழமான கேரக்டர் அது. அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா. அப்புறம் ரஞ்சித் அண்ணன், நான் ஃபர்ஸ்ட் பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு. இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வரவே வந்திருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ சமீபத்துல வந்து அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் என்னோட டீம் அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலா எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஒரு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர், அவரையும் ஒரு ரூமுக்குள்ள பூட்டி அடைச்சி வச்சுட்டு அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அப்புறம் கார்த்தி சார் படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி. மற்ற என் டீம் மேட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதய, நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening all. Thanks Nikesh brother for Rebel and Studio Green team. Thanks ZV sir, Mamita and all cast and crew of Rebel. Thank you camera team Ashok, Rajesh, Kalai, Satish, Kishore. படம் முழுக்க லைவ் லொகேஷன், கல்லூரி, எஸ்டேட், அரசியல்வாதிகளின் அட்ராசிட்டி இடங்கள் என்று தன் கை வண்ணத்தில் ரிபேல் கை கொடுத்த கலை இயக்குனர். 80s இருக்கும் காலேஜ், டூ வீலர், லூனா, மொபைல் என்று பார்த்து பார்த்து செய்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கலை இயக்குனர் உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம், நன்றி. இந்த ரிபல் படத்தின் தயாரிப்பாளர் ராஜா சார் அவர்களுக்கும், நேகாமம் அவர்களுக்கும், தம்பி நெய்யேஸ் அவர்களுக்கும், இசைநாயகன், கதாநாயகன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி சொல்லும்போது ஒரு பீரியட் படம் வந்து 80s நடக்கிற கதை. நாங்கெல்லாம் அப்போ பிறந்திருக்கோம். ஆனால் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது மிகவும் சவாலாக இருந்துச்சு இது. ஏன்னா அந்த காலகட்டத்தை கரெக்டாக நம்ம உருவாக்கணும் தான் அது கரெக்டான ஒரு விஷுவலாக அங்கே தெரியும். அதே மாதிரி அருண் ப்ரோ மிக அருமையாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கணேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். சாங் ரைட்டர், இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், சிங்கர், மியூசிக் டைரக்டர், ஸ்கோர் கான்ட்ரிபியூட்டர் என்று பண்டில் ஆஃப் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓஃப்ரோ அவர்களை பேச அழைக்கிறோம். அப்புறம் வெரி ஹாப்பி ரஞ்சித் சார் இங்க இருக்காரு. ரஞ்சித் சார் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தன். என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ரஞ்சித் சார் ஸ்டார்ட் பண்ண காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த சேனல்ல போனீங்கன்னா அந்த பாட்டு நீங்க கேட்கலாம். அப்புறம் நிகேஷ் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 months ஹெவியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கோட எஃபெக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரெபல் ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் இந்த மாதம் 22 ரிலீஸ் ஆக போகுது. மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஜிவி சார், ஆஃப்ரா அண்ட் சிது. இட்ஸ் கோயிங் டு ராக். மை பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் ரெபல் டீம். தேங்க்யூ. சரியான தேர்வு. ஒரு நல்ல படத்திற்காக காலம் முழுதும் காத்திருப்பது தவறல்ல. அழைக்கிறோம் ஆதித்யா பாஸ்கர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இந்த கதை ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு. அப்பையிலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையா அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டா இப்போ எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பர்ஃபெக்டா எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பா நடக்கும். ஜிவினா எனக்கு அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்த்தா. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவரு என்ன சொல்றது, அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்காரு அவரு. ஸோ அது எப்பவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்கள்ல அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் மமிதா அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ண சிரிக்க வச்சாரு.
சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப இல்ல நான் சொல்லணும்ல, அப்புறம் இல்ல. அதனால ஆஹ் நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால வந்து எனக்கு ஒரு 4-5 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க. பட் அது வந்து படத்துல தெரியவே தெரியாது. ரொம்ப ரூடா, ரொம்ப குரூஷியலா இருப்பாங்க. அதனால எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால எனக்கு நடக்க போற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ, ஜீவினா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஆதித்யா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சமீபத்திய படங்களில். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும். நான் தான் லாஸ்டா வந்து சேர்ந்தேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ்ல நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித் அண்ணா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ட்டு. இந்த படம் கண்டிப்பா நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமா கண்டிப்பா பேசியிருப்பாரு. அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமா இருக்கு. என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்ல ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகும்போது ட்ரெய்லர்ஸ் சாங் போகும்போது ஆண்டன் ஒரு டவுட் கேட்டார், சார் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. எவ்வளவு டவுட் இருக்கு, ஆண்டன் டவுட் ஹீரோயின் பேர் இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இது ஓகே ஸோ அதான் ட்ரெய்லர் பார்க்குற அண்ணன் அந்த டவுட்டே அதுதான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்துல நான் வரதுக்கான காரணம் தினேஷ் தான். தினேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கே அசிஸ்டன்ட் ஆக்டர் டைரக்ஷன் டீம்ல இருந்த எல்லாருக்கும் சரி, அந்த ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய டீம் இருக்கு. நாங்க வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு ஆஃப் ஸ்கிரீன் தமிழ் வருஷன்ல தான் நாங்க இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளவு பேச தெரியாது. ஜிவி சார் சார் ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தாண்டி வெயில் படம் வரும்போது, அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல, சார் 16 வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது. அந்த சாங்ல வந்து ஒரு வெயிலோடு உறவாடி சாங் ஆகட்டும், உடுகுதை மருந்து அந்த சாங் ஆகட்டும், எல்லா சாங்கும் அவ்வளவு மெச்சூரா போட்டிருப்பாரு. எனக்கு நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு இப்ப இருக்க படத்துல ஷூட்ல ஒரு நாளுமே சொன்னதில்லை. நான் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன். டாப்ல இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டேன். ஆனா இது எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன், ஜிவி சார் நான் சொன்னது இல்லை. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சவர் ஜிவி சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ வந்து சிக்கு புக்கன் சாங் பண்ண சொல்லி ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. நான் அப்ப ரொம்ப சின்ன பையன். அப்ப ஜிவி சாரை பார்க்கும்போது ஜிவி சார் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணிருப்பாரு. அந்த ஸ்மைல் வந்து அவ்வளவு கியூட்டா இருக்காது. அந்த ஸ்மைல் தான் எவ்ரிடே இருப்பாரு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் வந்து இன்னும் நான் ரொம்ப பர்சனல் தான். ஜிவி சார் ரீசெண்டா என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. சாரி, ஸ்டோரினா கதை இல்லை, லைக் லைஃப்ல ஒரு விஷயம்னு சொன்னேன். போட்டா அவ்வளவுதான், அவர் போயிட்டோம் அப்படின்னாரு. அவங்களும் என்னோட மெமரிஸ் சாருடைய மதராஸ் படிக்கும் அந்த சாங்கு. ஸோ பர்சனலா எனக்கு ரொம்ப சார் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருடைய சிரிப்புல ஒரு கண்ணு இருக்கு, கொய்யால இருடா. லவ் யூ சார், லவ் யூ சோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிவா சார், சுப்பிரமணிய சிவா சார் வந்து நான் தனு சார் கூட மாறி டூ ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சிவா சார் மோஸ்ட் ஆஃப் கேரவன்ல எல்லாத்துக்குமே சிவா சார் இருப்பாரு. சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். திட்டாத்திட்டியில வந்து எல்லா விஷயமும் அவ்வளவு சூப்பரா வச்சிருப்பாரு. இப்ப அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆயிட்டு வர அன்னைக்கு இருக்கு அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பரா வச்சிருக்காரு. எல்லாருமே இங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னும் இவங்க எந்த பேசுறான்னு தெரியல, ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. காரணம் எங்க ஜிவி சார் தான். தேங்க்யூ சோ மச். நன்றி. தெரிஞ்சா சரி, நன்றி. இப்போதைக்கு பேச அழைக்கிறோம் அண்ணன் ஆனாலும் அப்பா ஆனாலும் அரசியல்வாதி என்ற அனைவருக்கும் வணக்கம். ரெபல் படம் ஒரு கிளர்ச்சியாளனுடைய கதையாக, ஒரு கலாக்காரனின் கதையாக வந்து நிகேஷ் வந்து முதல் படத்துல இருந்து முதல் படம் வந்து இவ்வளவு ஒரு அரசியல் மயத்தோட, அதுவும் இல்லாம ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்ப நிகேஷ் தான் அதை சுட்டிருக்காரு. இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமா, அந்த கொள்கைய ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்த படமா இது இருக்கு. ஏன்னா இடையில வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை, நிறைய பொது உரிமை கருத்துக்களை சொல்றதுக்கு இங்க டைரக்டரே இல்லாம இருந்தாங்க. அதுல நிகேஷ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்கு. அடுத்து வந்து மொழி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா, அதான் இப்ப ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்க. அதாவது என்னன்னா, அந்த பார்டர் ஏரியாவை வந்து
எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டோம், யார் மொழி சிறந்ததுன்ட்டு, எங்க ஏரியாவா உங்க ஏரியாவான்ட்டு. அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த படம் பயங்கரமா பேசியிருக்கு. உண்மையாலுமே இது வந்து எப்படி மலையாள படங்கள்ல வந்து தமிழ் ஆளுகளை பாண்டி பயல்களை அப்படின்வாங்க, இங்க தமிழ் படம் எடுக்கும்போது வேற ஒண்ணு சொல்லுவோம். மலையாள தெலுங்கு பெல்டிங் இந்த மாதிரிலாம் சொல்ற ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா. இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லுது. குறிப்பா வந்து இத ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியா எனக்கு படுறாரு. ஏன்னா நிச்சயமா இந்த கதையை ஜீவி கிட்ட மட்டும் வந்திருக்காது, இது வந்து நிறைய ஹீரோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கா என்னன்னு தெரியல, டைரக்டர் தெரியும். நிச்சயமா எந்த ஹீரோவும் ஒத்துருக்க மாட்டாங்க, ஐயோ ஏன்பா நீங்க வேற அங்க எனக்கு பிசினஸ் இருக்கு இது கெட்டுக்கும் அது இதுன்ட்டு. ஆனா இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனா நிறைய ஹீரோ இதை பயந்துருப்பாங்க. அதுக்கு ஜீவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜீவி வந்து சாதாரணமா ஒரு நடிகராகவோ ஒரு மியூசிக் டைரக்டராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாம சமூகத்தினுடைய நிகழ்வுகளை சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனா ஜீவியை நான் பாக்குறேன். ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நிதிபதியாச்சு, உடனே அதுக்கு வாழ்த்து போட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சட்டம் எனக்கு இல்லைன்ட்டான், உடனே அவனுக்கு வாங்கி தராரு. ஒருத்தவங்களுக்கு பணம் இல்லைன்ட்டாரு, 75 ரூபாய் அனுப்புறாரு, 75,000 ரூபாய் அனுப்புறாரு. இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும், ஏன்னா சமுதாயத்துல எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது. ஆனா நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாராலையும் முடியறது கிடையாது, அது சிலரால் முடியுது. எது பேச அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை. இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையையும் தன்னை இணைத்து கொண்டு போறவனாலதான் இந்த படத்தை நடிக்க முடியும், இல்லைன்னா நடிக்க முடியாது. ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன், திரையில் மட்டும் நான் சிறந்தவன், சிறையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது இங்க முக்கியம் கிடையாது. வாழ்க்கையிலும் ஒருத்தர் வாழணும் இல்லையா, அவனால்தான் இந்த படத்தை நடிக்க முடியும். அதனாலதான் ஜீவியால இத நடிக்க முடிஞ்சது. ஜீவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் அப்துல் கமீர் சார் சிகப் குறையில் பாட சொல்லும் போது ஒரு கூச்சத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிக்கு இருக்கு, அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும், அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி. அது ஒரு அழகான சிரிப்பு. அந்த மனிதனுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம். எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது. நாயகன் பாத்தீங்கன்னா அது ஒரு பாம்பேல நடக்கிற ஒரு தமிழனுடைய பிரச்சனையா இருக்குது. அதே போல ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் படம் வந்து பெருசாயிடும். 80கள்ல ரஜினிக்கு பில்லா தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்து அப்பெல்லாம் ஒரு கோனாவரி கேள்விக்குறி அவள் அப்படித்தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முள்ளுமலர் நடிச்சுட்டு இருக்கும்போது பில்லா வந்து அப்படி மாத்தி விடுது ரஜினி சார. அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாத்தி விடுது. அதே போல ஜீவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்ற படங்கள் எங்க இருக்கு? திருடன்